ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ஐபிஎல் சீரிஸ் வந்து கிரிக்கெட் பண்ணியிருக்கோம். ஐபிஎல் மேட்ச்சில் நடந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து இனாக்ரேஷன் மேட்ச் நடந்துச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சாம்பியன் ஆர்சிபிக்கும், அதுக்கடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் வின் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டேஷ் வின் ஆகி பவுலிங் எடுத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வேலை டக்குன்னு விக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. கிசானோ அதுக்கு இசான் கிஷானோ அதுக்கு கிளாஸன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டர் பார்ட்னர்ஷிப் போட்டு டீம் அப்படியே இழுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச்னா ஃபீல்டிங்னா சூப்பராக பிடிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு அசால்ட்டான கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் 3-6 அடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்சையும் எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்து ஒரு 6 அடிப்பார். ஆல்மோஸ்ட் வந்து சால்ட் வந்து கேட்ச் எடுத்துட்டாரு. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் போச்சு. ஆனால் கேமராவில் கேட்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அது அவுட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கேமராவில் வரைக்கும் 13 பேர் ரிவ்யூ பண்ணாங்க. 13 பேர் ரிவ்யூ பார்த்துட்டு வந்து அவுட்டு தான் கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போச்சு அந்த விக்கெட் மட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக அடிச்சாங்க. அந்த சின்ன பையன் வந்து ஆங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக 6 அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 201 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே சேசிங்கில் வந்து விராட் கோலி அண்ட் ஆர்சிபி வந்து ரொம்ப சூப்பரான டீம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டும் உங்களும் அடிச்சிருந்தாங்க. சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு 15 ரன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கடுத்து வந்து படிக்கல் வந்தார். படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாங்க. அடி தும்சம் பண்ணிட்டாரு. அவர் வந்து 31 பாலுக்கு 65 ரன் 66 ரன் அடிச்சு செம்ம பட்டையை கிளப்பியிருந்தாரு. ஏன்னா வந்தோன்னா அவருடைய இந்த லாஸ்ட் சீசன் இந்த சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்தோன்னா சுற்றணும், அவ்வளோதான். அந்த மாதிரி டார்கெட் கொடுத்துட்டாங்க. நீ பால் விக்கெட் எதுவும் முடிஞ்ச வரைக்கும் 10 பாலுக்கு 25 ரன் 30 ரன் அடிக்கணும், அந்த மாதிரி டார்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி பட்டையை கிளப்பியிருந்தாரு. ரொம்ப அட்டகாசம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே போயிருந்துச்சு. அப்புறம் விராட் கோலி 50 அடிச்சார். அவர் படிக்கல் 50 அடிச்சிட்டாரு, 51 அடிச்சிட்டாரு. விராட் கோலி வந்து 50 அடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி வரல, சரசரம் ஏற்றி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து வின் ஆயிட்டாங்க. அவங்க செலிப்ரேஷனாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஆர்சிபி இது விராட் கோலி அண்டு அனுஷ்கா சர்மா ரெண்டு செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரெண்டிங்காக வேறு போச்சு. ரொம்ப சூப்பராக என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் வந்து சாதாரண ஆள் இல்லை, நாங்களும் சாம்பியன் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 டார்கெட்டை வந்து 15 ஓவர்லேயே வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சைடும் பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அது மாதிரி எஸ்ஆர்ஹெச் ரொம்ப வீக்காக யூனிட் தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேசில்வுட் வந்தாலும் இன்னும் ஆர்சிபி டீம்னா ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எல்லாமே அன்கேப்ஸ் பிளேயர் தான் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமஸான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. இவர் இருக்கார். எல்லாமே சூப்பராக போச்சுங்க. ஸோ நான் எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங் யூனிட்டில் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மேட்ச் நான் அவங்க டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஐபிஎல் 10 டீமு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த ஐபிஎல் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்யூஸாக நம்ம சேனலில் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.